ஹலோ. எனக்கு காலையில் வந்து கால் பண்ணியிருந்தாங்க. எங்கள் தங்கச்சிக்கு வந்து ஏதோ சாய்ஸ் 2 காலேஜ் செலக்ட் ஆகிருக்குன்னு சொல்லியிருந்தாங்களாமா. ஓகே சார். பாப்பா பேரு? சரி, ஓகே. கவுன்சிலிங் அப்ளை பண்ணியிருக்காங்களா? ஆமாங்க. சரி, ஓகே. எந்த கட் ஆஃப் சார் வச்சுருக்காங்க? 151. உங்களுக்கு தெரியாதுங்களா? நீங்கள் தான் கால் பண்ணி ஏதோ காலேஜ் அலாட் ஆகிருக்கு. சார், 1 இல்லை 2 இல்லை, நிறைய காலேஜஸ்ங்கிறது இருக்கு. ஓகேவா? நிறைய பேரோட நேம்ங்கிறது இருக்கு. இப்ப நான் ஒரு 100 தாண்டி வந்திருப்பேன். இப்ப நீங்க மறுபடியும் கால் பண்ணீங்கன்னா இப்ப மறுபடியும் லிஸ்ட் ஓபன் பண்ணி பாக்குற மாதிரி இருக்கும். அதனாலதான் ஒன் செகண்ட் நான் கேட்டுக்கிறேன். அப்படிங்களா? நீங்கள் எங்க இருந்துங்க? தமிழ்நாடு டிஎன்இஎல் இருந்து பேசுறீங்களா? ஆமா சார். சென்னை எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்ல இருந்து கால் பண்ணியிருக்கேன் சார். ஸ்டூடெண்ட்ஸோட கைடன்ஸ்க்காக. ஒன்றும் இல்லை, பாப்பா கவுன்சிலிங் அப்ளை பண்ணியிருக்காங்களே, எந்த காலேஜ்ல எத்தனை சீட் இருக்கு, அந்த காலேஜ்ல சீட்டுங்கிறது வேகன்சி இருக்கா, எவ்வளவு ஃபீஸ் ரேஞ்சில பாக்குறீங்க அப்படிங்கிற டீடைல்ஸ் எல்லாமே கன்வே பண்ணுவேன். சாய்ஸ் ஆர்டருங்கிறது ஒழுக்கா மேக் பண்ணியிருக்காங்களா அப்படிங்கறத பார்த்துமே நான் சொல்லுவேன். அப்படிங்களா? ஓகேவா? சரிங்க. இப்போ இப்போ சொல்லுங்க. உங்களோட வாட்ஸ்அப் நம்பரா சார்? ஆமாங்க. சரி, ஓகே சார். நான் இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நான் ஹாய் அபிதா மேடம் மென்ஷன் பண்றேன். நீங்க பாப்பாவோட டீடைல்ஸ் எல்லாமே சென்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் தான் எதுவா இருந்தாலும் என்கிட்ட பேச முடியும். ஓகேவா? நீங்க அவங்க என்ன டிஸ்ட்ரிக்ட்ல பாக்குறாங்க, எந்த காலேஜஸ் பாக்குறாங்க அப்படிங்கிற டீடைல்ஸ் எல்லாமே மென்ஷன் பண்ணி விடுங்க. அதுக்கப்புறம் நான் சொல்றேன். ஏன்னா இப்போ ஒரு 2 ஸ்டூடெண்ட்ஸுக்கு சாய்ஸ் ஆர்டர்ங்கிறது வச்சுக்கிட்டு இருக்கேன். ஓகேவா? திரும்பி சிஸ்டம் என்னால ஓபன் பண்ணி பார்க்க முடியாது. சார், கிட்டத்தட்ட நேத்திலேருந்து இப்போ வரையுமே கிட்டத்தட்ட ஒரு 42 ஸ்டூடெண்ட்ஸுக்கு யூசர் ஐடி பாஸ்வேர்டு வாங்கி நானே காலேஜஸ்ங்கிறது மேக் பண்ணி கொடுத்துருக்கேன். வேணால் யூசர் ஐடி பாஸ்வேர்டுங்கிறது வேணால் சென்ட் பண்ணி விடுங்க. நான் பிடிஎஃபாக காலேஜ் வைஸ் நான் வந்து சென்ட் பண்ணி விடுறேன். ஓகேவா? ஸோ இது நீங்கள் வந்து இதில் யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுத்தீங்கன்னா அவங்களே உங்கள் ப்ரொஃபைல்குள்ளே போய் இது எல்லாத்தையும் என்ட்ரு பண்ணி லாக் பண்ணிவிட்டு இதுதான் நான் உங்களுக்கு பண்ணியிருக்கேன்ட்டுருவாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து எதுவும் பண்ணவும் முடியாது, லாக்கும் பண்ண முடியாதுன்னு இதில் நான் வந்து வேணுன்ட்டே தான் நம்பரையும் காமிக்கிறேன். யாராவது ஏதாவது பண்ண முடிஞ்சால் பண்ணுங்கள். டே யூடியூப் ஆக்டிவிஸ்ட், டே கமெண்ட் போட்டிங்கல்ல, இவன் அவன் இவன்லாம் இதெல்லாம் பண்ணுங்கடா. சும்மா வாயிலே வடை சுட்டுருப்பீங்களா வீட்டில் உட்காந்துட்டு? இங்கே வாரு, எல்லாத்துலேயும் ஒரே காலேஜ் இருக்குது வாரு, சுற்றி எல்லாம் போட்டிருக்கானுங்க வாரு. ஸோ இந்த காலேஜிட்டெல்லாம் காசு வாங்கியிருக்கான்னு நினைக்கிறேன். அண்ட் நான் இன்னும் பேசுனதெல்லாம் ஃபுல்லாக காமிக்கிறேன். எக்ஸாம்பிளுக்கு இந்த பிடிஎஃப்லாம் பாருங்கள் சார். இதெல்லாம் இன்னைக்கு இப்போ போட்டது. ஒரு உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருந்தேன்னா அப்போ அந்த நேரத்தில் போயிட்டு சாய்ஸ் ஆர்டருங்கிறது வச்சுக்கிட்டு இருந்தேன் ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட யூசர் ஐடி பாஸ்வேர்ட்லாம் வாங்கி. ஓகேவா சார்? நீங்கள் பாருங்கள், பார்த்துட்டு யூசர் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்தீங்கன்னா வித் ஒரு 1/2 hourல உங்களுக்கு இதே மாதிரி கோயம்புத்தூர் ஒன்லி நல்ல காலேஜ் யூசர் ஐடி பாஸ்வேர்டு எத்தனை தடவை கேட்குறா தெரியுதா? சிஎஸ்சி, ஐடிஎஸ், சைபர், ஐடி இந்த மாதிரியான கோர்சஸ் வந்து இருக்கான்னு நான் செக் பண்ணி எந்தெந்த காலேஜஸில் இருக்குது அப்படிங்கிறத பார்த்து நான் ஆர்டர் வைஸ் நான் ஒரு 20-25 காலேஜஸ் மாதிரி நான் வச்சு நான் உங்களுக்கு நான் சென்ட் பண்ணுறேன். ஓகேவா? அப்படி இல்லை நான் வச்சுக்கிறேன் மேம் அப்படின்னு சொன்னீங்கன்னா சரி, ஓகே. நான் எந்தெந்த காலேஜஸ் மட்டுமே நான் மென்ஷன் பண்ணி அனுப்புகிறேன். நீங்கள் பார்த்துட்டு பண்ணிவிட்டு எனக்கு ஒன்ஸ் வந்து நீங்கள் அனுப்புங்க. நான் கரெக்டாக இருக்கான்னு நான் செக் பண்ணிக்கிறேன். ஓகேவா? தேங்க்யூ. ப்ளீஸ் சாய்ஸ் லிஸ்ட் மட்டும் நீங்கள் அனுப்புங்க, நாங்களே போட்டுக்கிறோங்க. யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுத்தா எதாவது மாறி போயிடுச்சுன்னா பயமாக இருக்குங்க. நான் கொஞ்சம் பயந்த மாதிரி பேசினா தான் நம்புவாங்க. நான் சும்மா டைப் பண்ணி அனுப்புகிறேன் சார், அதை பார்த்துக்கிறீங்களா? வெறும் கோயம்புத்தூரில் உள்ள டிஸ்ட்ரிக்ட் மட்டும் நல்ல காலேஜஸ் பார்த்து எந்த காலேஜில் சீட் இருக்கோ அதை நான் பார்த்து நான் டைப் பண்ணி நான் உங்களுக்கு மெசேஜ் பண்ணுறேன். அதை பார்த்து அதே மாதிரி ஆர்டரில் நீங்கள் வைங்க. ஓகேவா? சரிங்க, அனுப்புங்க ப்ளீஸ். அதுக்கப்புறம் இந்த ஒரு லிஸ்ட் ஆஃப் காலேஜ் அனுப்பிச்சிருக்கிறாங்க. எனக்கு தெரியல இதெல்லாம் வந்து அவங்களோட டைப்பில் இருக்க காலேஜாக என்னன்னு தெரியல. முக்கியமாக பார்த்தீங்கன்னா அவங்கள சுற்றி ஒரு கால் சென்டர் வைப் இருக்குது. ஒரு ஆள் இல்லை, இந்த மாதிரி ஒரு 40-50 பேர் உட்காந்து ஜேன்னு பேசிகிட்டு இருக்காங்க. இன்றைக்கி யாருக்கெல்லாம் கால் வரப்போதோ தெரியல. இது மாதிரி நம்பரையும் போட்டிருக்கிறேன். பிடிங்க, யாராவது பிடிச்சா. டே யூடியூப் ஆக்டிவிஸ்ட், எனக்கு மட்டும் கமெண்ட் பண்ணுறீங்களா? போங்கடா, எதாவது முடிஞ்சால் பண்ணுங்கள். அண்ட் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு பாருங்கள், யார் டேட்டாவை லீக் பண்ணான்னு தெரியல.
ஸ்டூடெண்ட் டேட்டாவை வச்சு பேரண்ட்டுக்கு கால் பண்ணி பேரண்ட்டுக்கிட்டேருந்து இப்படி பண்ணுறாங்க. நான் ஒரு பேரண்ட்டை பிடிச்சி ஆனால் கால் பண்ணி பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் ஃபைனலாக சார் ஒரு 25 காலேஜ் கிட்ட இருக்கு சார். இதுல எல்லாத்துலயுமே சீட் வந்து 7-8 சீட் அந்த மாதிரி ரேஞ்சில் இருக்கு. ஓகேவா? அப்ப இதுல எல்லாத்துலயுமே நீங்க ட்ரை பண்ணுங்க. எதுலயாவது பாப்பாவுக்கு ஒரு சீட்டுங்கிறது கண்டிப்பா கிடைக்கும். இந்த காலேஜ் ஆர்டர் வைஸ் மாறாம வச்சுட்டு எனக்கு PDF எனக்கு சென்ட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு சென்ட் பண்ணேன், அதே மாதிரி சென்ட் பண்ணுங்க. ஏதாவது கரெக்ஷன் இருக்கா, ஆர்டர் ஏதாவது சேஞ்ச் ஆயிருக்கான்னு நான் பார்த்துட்டு நான் சொல்றேன். அப்போயே அந்த அம்மா வந்து எல்லாத்தையும் சாய்ஸ் ஃபில் பண்ணிவிட்டு திரும்ப யூசர் ஐடி பாஸ்வேர்டை கொடுங்க, இல்லை PDF கொடுங்கன்னு கேட்குது. ஆர்டர் மாறாமல் இதே ஆர்டரில் கொடுங்கன்னு கேட்குது. மேபி இதே ஆர்டரில் தான் கமிஷன் இருக்குதுன்னு நினைக்கிறேன். வாட் ஐ எம் சேயிங் இஸ், இந்த மாதிரி ஸ்கேம் நடந்துகிட்ருக்கு, மாட்டிக்காதீங்க. அதுக்கு தான் சூஸ் யுவர் காலேஜ்னு சொல்கிறேன். அதில் டேட்டாவோடு நான் சொல்கிறேன். இதில் என்னையவே கேள்வி கேட்குறாங்க, வெப்சைட் ப்ரமோட் பண்ணுறேன். 299 ரூபாய் வச்சு நான் என்ற வீடடை கட்டிட முடியும்? வெங்காயம்.